ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதர் தொழுக நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி எல்லாம் எடுத்துக்கொண்டு போவார் அல்லாஹ் கிட்ட எல்லாம் எடுத்துக்கொண்டு போனால் அவர் தொழுக இஹ்லாஸான தொழுக, சும்மா தொழுகை அல்ல, எல்லா தொழுகையும் அங்க வைத்திருக்காது. அல்லாஹ் கொஞ்சத்தை தான் ஏற்றுக்கொண்டிருப்பான். நம்ம ஒரு 50 வருஷம் தொழுதா அதுல எல்லாத்தையுமே அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பது அர்த்தம் அல்ல. ஒரு சிலதுதான் இஹ்லாஸோட கஷ்டப்பட்டு கொடுத்த தர்மம் எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? மவுத்து வரைக்கும் ஒரு வார்த்தை பேசாம இருந்தது சில நேரம் 10 ரூபாவதை கொடுத்திருப்போம். 20 வயசுல 40 வயசாயின பிறகு மொத்த தர்மத்தை சைத்தான் தூக்கிடுவான். சில தர்மங்கள் மட்டும்தான் மிஞ்சிக்கும். எடுத்துட்டு அல்லாஹ் கிட்ட போய்த்து நின்றா அல்லாஹ்வுக்காக செஞ்ச வணக்கங்களை அல்லாஹ் எப்ப எடுப்பான் தெரியுமா? அவனுக்கிட்ட உலகத்துல முதலாவது மனுஷனா வாழ்ந்திக்கணும். இஸ்லாம் உண்டாதான். இஸ்லாம் என்பது வணக்க வழிபாடுகளை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சகோதரத்துவத்தை, பண்பாடுகளை தான் எதிர்பார்க்கிறான். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். பண்பாடு இல்லாம ஒரு மனிதன் வாழ்ந்தால் மறுமையில் நீ எவ்வளவு வணக்க வழிபாடுகளோட போனாலும் ஒன்றை கூட அல்லாஹ் தன்வசம் எடுத்துக்கொள்ள மாட்டான். நம்ம போறோம், பெரிய நோன்பு ஜக்காத் ஹஜ் எல்லாம் செஞ்ச இபாதத்துகளோட போய் அல்லாஹ்ட்ட நிக்கிறோம். நிற்கின்ற நேரம் நாங்க ஒருத்தனுக்கு அநியாயம் செஞ்சிருப்போம். சில நேரம் நாங்களும் மறந்திருப்போம். அவனும் அதை கணக்கில்லாம அப்படியே விட்டுருப்பான். மறுமை நாள்ல வந்து நிற்பான். அது ஆச்சரியம் அல்ல. அவன் வாரது மறுமை நாள்ல, அல்லாஹ் இவனுக்கு அநியாயம் செஞ்சா யா அல்லாஹ், இவன் என்னோட பேசல யா அல்லாஹ், நாடாக்காரன் யார் இந்த உலகத்தில் மனுஷனாக வாழாத எல்லாரும் அந்த இடத்துல அல்லாஹ்ட்ட வருவான். யா அல்லாஹ், தொழுதா, நோன்பு பிடிச்சா, ஜக்காத்து கொடுத்தா, எல்லாம் செஞ்சான், என்னோட பிரச்சனை. இங்க அல்லாஹ்வுடைய தீர்ப்பு தான் முக்கியம். சகோதரர், அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் தெரியுமா? நம்ம அல்லாஹ் தொழுதுட்டு வந்திருக்கிறேன், ஓண்ட தொழுகை எனக்கு தேவையே இல்லை. அந்த தொழுகையை அல்லாஹ் அடுத்த மனுஷனுக்கு கொடுத்து, நீ போ சொர்க்கத்துக்கு, நீ போ நரகத்துக்குன்னு அல்லாஹ் அனுப்புவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? உனக்கு இஸ்லாத்தை தந்தது நீ மனுஷனாகிறதுக்கு முதலாவது மனிதனாகணும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்திகளை எல்லாம் நீங்க எல்லா செய்திகளையும் வச்சு பார்க்கக்குள்ள ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மற்றவர் பண்பாட்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறான்? நம்முடைய ஜனாசால 4 பேர் நல்ல மாதிரி பேசினால்தான் எமக்கு சுவர்க்கம். சகோதரர்களே, அப்படி நம்ம வாழணும். ஏன் அல்லாஹ் அதை முக்கியத்துவம் கொடுக்குறான் தெரியுமா? நாங்க யோசிக்கலாம். இல்ல, வணக்க வழிபாடுகள் தானே அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, தொழுகை தானே அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. ஒருத்தனோட பேசலன்றதுக்காக தொழுகையே அல்லாஹ் எடுத்துக்கொள்ள மாட்டானா? ஏன்? என்ன காரணம் தெரியுமா? இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்துல நாங்க நிறைய இபாதத்து செய்யணும், நிறைய அமல் செய்யணும், 24 ஹவரும் வணக்கம் செய்யணும் என்பது நோக்கமே அல்ல. அப்படின்னு சொன்னா அல்லாஹ் 50 ரக்காத்து தொழுகைய குறைச்சிக்கவே மாட்டான். 50 வக்து தொழுகை இல்ல, 50 வக்து தொழுதுதான் ஆகணும். அல்லாஹ் குறைச்சு 5 நேரம் ஆக்கினான். வணக்க வழிபாடுகள் என்பதை விட அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்துல என்ன முக்கியம் தெரியுமா? நீ அடிமையாக வாழணும். நான் சொன்னா அதை நீ செய்ய. இங்க வணக்க வழிபாடு, நான் இப்ப இந்த ஜும்மால திங்கக்கிழமை ஒரு நோன்பு வருது, திங்களும் வியாழன் நோன்பு பிடிங்கன்னு ஆர்வம் ஊட்டினா நீங்க வார திங்களும் வியாழன் ஈஸியா நோன்பு பிடிச்சிருவீங்க. ஏன்னா அதுக்கு பெரிய போராட்டம் ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டுல ஃப்ரீயா இருக்கிறோம், கொஞ்சம் ஆசை வந்துட்டு நோன்பு பிடிச்சிருவோம். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இன்னைக்கு போயிட்டு பகல் சாப்பாட்டுல ஆணத்துல கொஞ்சம் கொடுங்கண்டா லேசில மனசு வருமா? அது எப்படி திடீர்னு ஒரே பயான்ல கொடுத்துருமா? எவ்வளவு கால பகை, எத்தனை வருஷ பகை, எத்தனை நாள் மூஞ்ச பார்க்கல, சும்மாவா பேசினான், சும்மாவா ஏசினான் என்று உண்ட கௌரவம் உன்னை தடுக்கும். உண்ட வரட்டு கௌரவம், உண்ட மமதை, உண்ட அகங்காரம் உன்னை தடுக்கும். அந்த நேரத்தில் நீ என்ற அடிமையாக இருந்தா அல்லாஹ்வுக்காக பேசினீ 3 நாள் ஒருத்தனை கோவிச்சு கொள்ளலாம். அல்லாஹ் அப்படித்தான் அனுமதி தந்த. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, இது கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டிய பகுதி. வாழுகிறோம், சமுதாயத்தில் வாழுகிறோம், பக்கத்து வீட்டுக்காரரோட பிரச்சனை, உறவுகளோட பிரச்சனை. ஏன் ஒரு இஸ்லாமிய சகோதரனோட மூஞ்சி பார்த்து பேசாம நாம் இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டு வாழுகிறோம்? 3 நாள் உன் ரோசத்துக்கு எல்லாம் இடம் தருவான். உனக்கு ரோசம் வருதா பேசிப்பான், கஷ்டம் தாங்கல, எப்படா என்ன மூஞ்ச பாக்குற? 3 நாள் மூஞ்சே பார்க்காது.
ஏசிட்டான், பேசிட்டான், வார்த்தையை விட்டுட்டா 3 நாள் உனக்கு டைம். நீ மூஞ்சே பார்க்க. ஏன்னா அவன் பேசின வார்த்தை குத்திட்டே இருக்கும். அவன் பேசின வார்த்தை 3 நாளைக்கு இல்ல 30 வருஷம் போனாலும் அழியாது. ஆனாலும் நீ என்ன செய்யணும் தெரியுமா? 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ற டைம் உனக்கு வந்தால் பெய்த்து அடுத்தாண்டே 4வது நாள் கட்டி பிடிச்சி சலாஞ்சலி அப்படி போனா மிகச்சிறந்தது. அல்லாஹ் விரும்புவான். உண்மையிலே அல்லாஹ்வுக்காக நீ வேண்டியதை பேசுவாப்பா, நான் இந்த உலகத்துல உன்னோட நல்லா இப்ப போனா அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அப்படி இல்ல, உன்னை வரட்டு கௌரவம் உன்னை தடுக்குது. ஒரு கல்யாண வீட்டுல மீட் பண்ணிட்டேன், அவனும் வர நீயும் வாராய். இந்த நேரத்தில் நீ சலாம் சொல்லாமல் இருப்பது ஹராம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். குறுக்க வந்தா இப்ப சலாம் மனசால வராது, வருமா? பேசின வார்த்தை 3 நாள் அப்படியே அடங்கிருமா? சந்தோஷத்தோட பழைய சலாம் மாதிரி வராது. ஆனால் அல்லாஹ்வுக்காக நீ இந்த சலாத்தை சொல்லியே ஆகும். இதான் உபூதியத். இந்த அடிமைத்தனத்துக்காகத்தான் அல்லாஹ் இந்த இடத்துல வணக்க வழிபாடுகளையும் பண்பாடுகளை அல்லாஹ் வச்சுக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதியை மிகவும் ஆழமாக நிதானமாக நாம் யோசிக்க வேண்டிய பகுதி. சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் ஹஜ்ஜத்துல் வதா கடைசி ஹஜ்ஜில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு முத்தான ஒரு செய்தியை சொன்னார்கள். கத் ஐஸ அய்யுபத ஃபீ பிலாதிக்கும் ஹாதிஹி அபதா. தோழர்களே, இதற்கு பின்னால் இந்த ஊரில், இந்த அரேபிய தீபகற்பத்தில் ஷைத்தான் வணங்கப்படுவதை அவன் நம்பிக்கை இழந்து விட்டான். அதுல அவன் கையடிக்கவே மாட்டான். இதுக்கு பிறகு உங்கள்கிட்ட சிறுக்கு செய்யுங்க, அதுல தூண்டுறதாகவும் கொஞ்சம் ஒருத்தரை வச்சு ஒரு கம்பெனி டெவலப் பண்ணி அப்படி இப்படி அதுக்கு அந்த ஏரியாவே வரமாட்டான். ஏன்? நீங்க அவ்வளவு டஃப் கொடுத்துட்டீங்க, அதுல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. சிறுக்கு பிதாத் சிறுக்கண்டா அந்த மாதிரி இருக்கிறீங்க. அந்த ரூட்ல அவன் வரவே மாட்டான். வலாக்கின் சதகூனு லஹு தாத் ஃபீமா தஹ்தகிரூன மின் அமாலிக்கும் ஃபஸயர்லா பிஹி. நீங்கள் எதையெல்லாம் சின்னதுன்னு கொஞ்சத்தை இப்போ ஒதுக்க ஆரம்பிப்பீங்க. அது அப்படிதான். வணக்க வழிபாடு வர 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 சிலது அப்படி, இதெல்லாம் என்ன பெரிய மேட்ரா, இதுக்கெல்லாம் யோசிச்சுட்டு இதுல ட்ரை பண்ணி இதுல முயற்சி செஞ்சு இதுல முயற்சி செய்யணுமா அப்படின்னு கொஞ்சம் சின்னதாக தொடங்கும். அதன் மூலம் ஷைத்தான் திருப்தி அடைகின்ற அளவுக்கு நீங்கள் ஷைத்தானுக்கு கட்டுப்படுவீர்கள். நல்ல திருப்தி அடையும். ரசூலுல்லாஹ் முத்தாய்ப்பாக சொன்னார்கள். மிக முக்கியமான இந்த செய்தியில ஆச்சரியம் சகோதரர்களே, இவையெல்லாம் திருந்தாமல் நாம் வாழுகின்ற வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை சகோதரர்களே. அடிப்படை, பக்கத்து வீட்டுக்காரன் வல்லாஹி லா யுமின். சாதாரணமா ரசூலுல்லாஹ் சொல்லல, அல்லாஹ் மீது சத்தியமாக வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் ஈமான் கொள்ள மாட்டான். நீங்க வேணும்டா ஊர்ல நாங்க இருக்கிறோம், குர்ஆன் சுன்னால இருக்கிறோம், அதுல இருக்கிறோம், இதுல இருக்கிறோம், வேண்டிய நினைச்சு கொள்ளலாம். பெரிய மார்க்கத்தோட மார்க்கப்பட்டுல ஊறிக்கிறேன்னு நினைக்கலாம். அல்லாஹ் மீது சத்தியமாக ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுடைய நாசமான காரியங்களில் இருந்து இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரன் நிம்மதி அடையவில்லை என்றால் அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் ஈமான் கொள்ள மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது திருந்தாத வரைக்கும் ஈமான் என்றது அங்க ஜீரோ தான். அல்லாஹ் தஆலா ஈமான் சம்பந்தமாக அல்லாஹ்வை நீ நம்பிக்கிறியா இல்லையான்றத நான் அல்லாஹ்வை தான் நம்பிக்கிறேன் என்பதனால அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள போறது இல்லை. பிராக்டிக்கல்ல காட்டுன்னு அல்லாஹ், நீ அல்லாஹ்வை நம்பியிருக்கிறியா? நான் சொல்ற இந்த அல்லாஹ்வை நம்பியத அல்லாஹ் சில இடத்துல டெஸ்ட் பண்ணுவான். அது எல்லாமே பண்பாடுகளோட சம்பந்தம். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், இது போன்ற ஹதீசுகளை எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்ளுகிறாரோ ஃபல்யுக்ரிம் தைஃபஹு, அவர் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தட்டும். நம்ம என்ன இஸ்லாத்தில் இருக்கிறோம்டா, வாரேண்டு கோல் பண்ணினாலே இந்த அவ்வளவுதான். விருந்தாளியை கண்ணியப்படுத்துறது விட்டு அவன் வாரதே வெறுக்கல லெவல்ல தான் நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்ளுகிறாரோ அவர் பக்கத்து வீட்டுக்காரரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளணும். அங்க நீ ப்ரூவ் பண்ண உன் ஈமான அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு சொல்லுகிறார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படைகளை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்.